வணக்கம் மக்களே. பிக் பாஸ் லைவ்ல நடந்த 2 விஷயங்கள பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விசித்ரா வந்து மாயாவுக்கு ஒரு சில அட்வைஸ் குடுக்குறாங்க. ஏன்னா காலைல வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணணுமா இல்லையா? ஃபேர் எது? அன்ஃபேர் எது? அப்படின்ற மாரி பல விஷயங்கள் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ரவீனா, அனன்யாலாம் ஓப்பன் பண்ணது மாயாவுக்கு வந்து ஒரே கன்ஃப்யூஷன் ஆயிடுச்சு. என்ன பண்றோம்? ஏது பண்றோம்னு தெரியல. அப்ப விசித்ரா கிட்ட வந்து பேசும்போது, என்ன மேம் பண்றது? அப்படின்ற மாரி பேசும்போது, விசித்ரா மேம் ஒரு அட்வைஸ் குடுக்குறாங்க. ஸோ நீ கேம் விளையாடு, இதெல்லாம் தப்பே கிடையாது. கேம் விளையாடு, இதெல்லாம் பண்ணு. ஸோ அது மக்கள் இப்படி பார்க்குறாங்க, இதெல்லாம் விட்டுரு. நீ ஆனால் உனக்கான கொள்கைகள், கோட்பாடுகள், உங்களுக்கான ஒரு பவுண்டரி லைன் செட் பண்ணிக்கோ. கேமுக்காக இப்படிலாம் பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கணுங்க. லிமிட்டு குவாலிட்டியோட நீ கேம் விளையாடணும். அந்த லிமிட்டை செட் பண்ணிட்டு கேம் விளையாடினா தான் நல்லது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு போக முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கோ. ஸோ எனக்கு நிக்சன் பண்ண ஒரு சில காரியங்கள் வந்து ரொம்பவே ஹர்ட் ஆயிடுச்சு. அது ஹர்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிவெஞ்ச் எடுத்திருப்பாங்க, கடுப்பாயிருப்பாங்க. பட் நான் ரிவெஞ்ச் எடுக்கல. நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறமும் மீறி என்னோட அன்பு தான் காமிச்சேன், இதெல்லாம் காமிச்சேன். 2 வாரம் அப்படியே காமிச்சிக்கிட்டு அவனை புரிஞ்சு அக்செப்ட் பண்ணிட்டான். அதுதான் என்னோட குவாலிட்டி. அதுக்காக நான் மாற்றணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அதே மாதிரி தான் நான் விளையாடுறேன். நீயும் உன்னோட கொள்கை இதை மாதிரிலாம் செட் பண்ணிவிட்டு உன்னோட பவுண்டரி செட் பண்ணிக்கோ. உன்னோட விஷயம் இது, நீ தான் அப்படின்ற மாதிரி கேமை விளையாடு. அதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. ஸோ நீ அதை கரெக்டாக பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸும் வரும், எல்லாமே நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீ செட் பண்ணிக்கிட்டு கேம் விளையாடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதுக்கப்புறமா இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க மாயா. என்னென்னா, நான் பண்ண தப்புலேயே பார்த்தீங்கன்னா, நான் 2 வாரமாக வந்து நீ என்னை நாமினேட் பண்ணல, நான் உன்னை செய்கிறேன் பாரு அப்படின்றத நான் ஃபன்னுக்கு தான் பண்ணேன். நான் எதுவுமே சீரியஸாக பேசலை, ஃபன்னுக்கு தான் பேசியிருந்தேன். பட் அந்த கேப்டன்சி ஆன 1 வாரம் மட்டும்தான் நான் பயங்கரமாக கோவப்பட்டேன். அது என்னோட பர்சனலை டச் பண்ணிச்சு, என் பர்சனல் ஈகோவை டச் பண்ணிச்சு. அந்த லெவலுக்கு கோவம் வந்தது. அந்த 1 வாரம் மட்டும் தான் நான் உண்மையாக கோவப்பட்டேன். பட் அதனால் ஏன் கோவப்பட்டேன், எதுக்கு கோவப்பட்டேன்றதால நான் சொல்ல முடியாது, இதெல்லாம் நான் வெளிப்படுத்த முடியாது. அதை வெளிப்படுத்துகிற சுச்சுவேஷன் நான் இல்லை. பட் அதுதான் நான் பண்ண தப்பு, மிகப்பெரிய தப்பு. அந்த கோவம் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதை தவிர்த்து மற்றபடி நான் இப்போதைக்கு எல்லாமே நான் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் அது மட்டும் தான் நான் உண்மையான கோவம். ஆனால் எனக்கு என்னென்னா, எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சுன்னு வச்சுங்க, இங்கே இருக்க எல்லாரையும் அழிச்சிருவேன், நானும் அழிஞ்சிருவேன். அந்த மாதிரி கோவம் வரும். அந்த மாதிரி எனக்கு கோவம், ஹை லெவல் ஆஃப் கோவம் இருக்குது. பட் அதெல்லாம் நான் இப்போ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அடுத்து நான் ஃப்ரீ டாஸ்க் இருந்தால் என் அம்மா அப்பாலாம் வர வேணாம், வந்தால் இப்படிலாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்றத நான் வீட்டில் சொல்லிட்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி டிவி, டெலிவிஷன் இதெல்லாம் பார்ப்பாங்க, அதனால் நான் வர வேணாம், இது பண்ண வேணாம் அப்படின்றத சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி அதை நினச்சும் ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒயில்ட் கார்டெலாம் வந்து என்னங்க பண்ணுறாங்க இவங்க 2 பேர்? ஒயில்ட் கார்டாக வந்து டம்மி பீஸாக இருக்காங்க. அனன்யாவும் சரி, விஜய் வர்மாவும் சரி, எவ்வளோ யூஸ் பண்ணலாம் தெரியுமா? ஒயில்ட் கார்டாக இருந்து வெளியே ஷோ பார்த்துட்டு வந்து நிறைய நீலாம் ஒரு வேஸ்ட்டுப்பா, நீலாம் வீக் பிளேயர்ப்பா, ஸ்ட்ராங் பிளேயர் வீக் அப்படின்ற மாதிரி அப்படியே கம்ப்ளீட்டாக ட்விஸ்ட் பண்ணி விடலாம். கேமையே சேஞ்ச் பண்ணலாம், அந்த டைமென்ஷனை உடைக்கலாம். இது எதுவுமே இவங்க யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் கடைசியில் டம்மி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அந்த பவர்லாம் யூஸ் பண்ணால் கடைசியில் இவங்க டம்மி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது என்னமோ உண்மைதான் மக்களே. ஒயில்ட் கார்டாக உள்ளே வந்தவங்க பயங்கர அட்வான்டேஜோடு உள்ளே வரவங்க செமையாக யூஸ் பண்ணி அதை ஸ்கோர் பண்ணலாம், பயங்கரமாக ஸ்கோர் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகலாம். பட் இவங்க எங்கே ஸ்கோர் பண்ணுறதுக்கு, அனன்யா எங்கே இருக்காங்கன்னே தெரியல. விஜய் வர்மா டாஸ்க் இதை தவிர்த்து சமையலில் இருக்கார தவிர அதுக்கப்புறம் தனித்துவமாக எதனா தெரிஞ்சாரான்னு கேட்டிங்கன்னா தெரியல. அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்குது. எதுக்குப்பா நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்ற கொஷின் மார்க்கு தான் நம்ம வைக்கணும். இந்த ஒரு விஷயம் அப்படி தான் இருக்குது அப்படின்றது. இன்னொரு பக்கம் வந்து மணி, ரவீனா மற்றும் தினேஷ் வந்து ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. அதை வந்து வீட்டில் சம்பவத்தை செய்கிறதுக்கான ஒரு பயங்கரமான திட்டமாக தான் நினைக்கிறேன். நேற்று நைட்டே திட்டம் போட்டிருந்தாங்க மக்களே. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. என்னத்தை பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி நானும் அதை விட்டுட்டேன். பட் என்னென்னா, இன்னைக்கு காலைல கிச்சனில் இருக்கிற கத்தி எடுத்து ஒழிக்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் டாய்லெட் ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோல் எடுத்து ஒழிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சண்டையை உருவாக்குறதுக்கு இல்லை ஃபன் பண்ணுறதுக்கான்னு தெரியல. ஸோ ஒரு சில வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து ஒழிக்க வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது மட்டும் காலைல லைவில் பார்க்கும்போது தெரிஞ்சது. ஸோ வெளியே ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. அந்த வாஷ் பேஷன் கீழே தான் அந்த பேப்பர் ரோல் இது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் மறைச்சு என்னடா பதுக்குறான் அப்படின்ற மாதிரி பார்த்தா ஒழிச்சு வைக்கிறாரு. காலையே கத்தி காணுன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிளானிங் பண்ணி ஏதோ ஒரு சம்பவம் செய்ய காத்துட்டு இருக்காங்க. அது என்ன சம்பவம் அப்படின்றது லைவ்ல ரிவேல் ஆச்சான்னு நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு லைவ்ல நடந்த அப்டேட் கைஸ்.